மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. நாகை மாவட்டம் தலைஞாயிறு அருகே மணக்குடியைச் சேர்ந்த செந்திலின் மகள் வெண்ணிலா. இவருக்கு வயது 26. வேதாரண்யம் அருகே கருப்பம்புலத்தைச் சேர்ந்த நாகராஜின் மகன் முருகானந்தத்தை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். திருமணமான 3வது மாதத்திலிருந்தே முருகானந்தத்தின் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு வெண்ணிலாவை உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் கொடுமை தாங்க முடியாமல் வெண்ணிலா 1 ஆண்டுக்கும் மேலாக தனது தாய் வீட்டில் வசித்து வந்தார். பின்னர் கிராம பஞ்சாயத்து மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை மீண்டும் கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி காலை முருகானந்தத்தின் வீட்டிலிருந்து வெண்ணிலாவின் குடும்பத்திற்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. வெண்ணிலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வெண்ணிலாவின் குடும்பத்தினர் வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கு வெண்ணிலாவின் உடல் பிரேத பரிசோதனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்து கதறி அழுத குடும்பத்தினர் உடலின் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். முருகானந்தத்தின் குடும்பத்தினர் வெண்ணிலாவை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து பின்னர் தற்கொலை என நாடகம் ஆடியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் உரிய விசாரணை மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க கோரி வெண்ணிலாவின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தனர். இதற்கிடையில் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது வேதாரண்யம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெண்ணிலாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அமரர் ஊர்தியில் அனுப்பப்பட்டது. ஆனால் முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என கூறி வெண்ணிலாவின் உறவினர்கள் அமரர் ஊர்தியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களை ஆய்வாளர் ஸ்ரீதர் ஒருமையில் பேசி அவர்களின் செல்போனை பறித்து உடல் ரீதியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மற்றொரு செய்தியாளர் இதை வீடியோவாக பதிவு செய்ய முயன்ற போது உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவரது செல்போனையும் பறித்து மறுத்து அட்டூழியம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் காவல்துறையினருக்கு எதிராக கோஷமிட்டனர். செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செய்தியாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யம் காவல் நிலைய வெண்ணிலாவின் மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. வெண்ணிலாவின் உடலில் காணப்பட்ட காயங்களை அடிப்படையாக கொண்டு இது தற்கொலை அல்ல கொலை என சந்தேகிக்கப்படுகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் சம்பவ இடத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் மூலம் குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரதட்சணை கொடுமை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. பலர் இந்த வழக்கில் விரைவான நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். செய்தியாளர்கள் மீது நடந்த தாக்குதல் காவல்துறையின் நடத்தையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெண்ணிலாவின் உறவினர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் மருத்துவமனை வளாகத்தில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் வெண்ணிலாவின் மரணத்திற்கு நீதி கோரியதுடன் காவல்துறையின் மெத்தன போக்கையும் கண்டித்தனர். இந்த போராட்டம் சுமார் 2 மணி நேரம் நீடித்ததாகவும் பின்னர் காவல்துறை பேச்சுவார்த்தை மூலம் அவர்களை அமைதிப்படுத்தியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.